எப்படி வருவாண்டா மலையனூரா மலையனூரா அங்க மண்ண 6 முழம் 7 முழம் எப்படி வருவானா 1000 துள்ளுக்குட்டி நினையாது 3000 துள்ளுக்குட்டி நினையாது மலையனூரா வீதி எல்லாம் வந்த வாழை வந்த பேணும் அச்சு வெள்ளம் வந்த பேணும் அச்சு வெள்ளம் திரும்ப போனோம் திரும்ப போனோம் மலையனூரா மலையனூரா கோயில் முட்டை கண்ணழகி மகமாயே அரினா வரந்தி அழைக்கிறது வாசலுக்கு கேட்கலையா மைந்தன் அழைக்கிறது பார்க்க மனம் கவனலையா ஆதியான மலையனூரா ஆதியான மலையனூரா கடல் கொண்ட சாராயம் குடித்தால மலையனூரா உனக்கு அரிநாக்கி நினையாது கொள்ளிடம் காவேரி பெருகி வந்தால உனக்கு நுனிநாக்கி நினையாது கட்டி கட்டி கல்லறைக்கும் மூப்பனார் 1000 பேர் கட்டி கட்டி கல்லறைக்கும் 1000 பேர் ஆதியான மலையனூரா எப்படி வருவானா அது அந்த கொல்லி மாலை தேசம் கொல்லி மாலை தேசம் கொல்லி மகமாயி யாரு மேல ஞாபகம் மகமாயி யாரு மேல ஞாபகம் மலையனூரா கண்ணு சிவக்கலையா கண்டார ஓடி சாமி உனக்கு கடுங்கோவம் ஆகலையா அங்க சிறக்கலையா நாதேரி உனக்கு அதில் கோவம் ஆகலையா உன்னை கூப்பிட்டு அழைக்கிறது முண்டக்கணி நாதாரி உன் கோயிலுக்கு கேட்கலையா யாரு மேல உனக்கு யாரு மேல ஞாபகம் ஏறி இங்க வர தாமதம் உனக்கு யாரு மேல ஞாபகம் முண்டக்கணி நாதாரி உனக்கு ஏறி தாமதம் கல்லாடி உம்மனது உனக்கு கரையலையா எல்லளவு கல்லாடி உம்மனது கண்டார ஒளி உனக்கு கரையலையா எல்லளவு உம்மனது கண்டார ஒளி உனக்கு இலகலையா எல்லளவு மாலை செய்ய போச்சையெல்லாம் ஏற்க மன கோணலையா மாலை செய்ய போச்சையெல்லாம் பார்க்க மன கோணலையா ஏ முண்டக்கண்ணி நாதாரியே பெரியம்மா நீ வந்து நிற்கிறாரியா ஓம் சத்தியே எல்லாம் நின்று வேடிக்கை பாக்குறாங்களா? ஓம் சக்தினா கொஞ்சம் பராசக்தின்னு சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கு கஷ்ட நஷ்டமெல்லாம் இந்த மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தீர்த்து வைக்கும். எல்லாம் ஓம் சக்தினா பராசக்தின்னு சொல்லுங்க. பராசக்தினா ஓம் சக்தின்னு சொல்லி எல்லாம் ஜோரா கைத்தட்டி சொல்லுங்க. அப்பதான் ஆயா உங்களுக்கு அறம் இருக்கும். ஆதியான மகமாயே ஓம் ஓம் சக்தியே கைத்தட்டு ஓம் ஓம் சக்தியே
வருவான்னா மலையனூர் அங்காள பரமேஸ்வரி வேலையில உலகத்துல 33 கோடி தெய்வம் 48,000 ரிஷிமா இருக்கிறாங்க. எல்லா தெய்வமே உக்காந்து தான் பூஜை வாங்கிட்டு இருக்குது. இந்த மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஏன் படுத்து பூஜை வாங்கிட்டு இருக்குது? அந்த அம்மா எதனால படுத்து பூஜை வாங்கிட்டு இருக்கிறா? அந்த அம்மாளுக்கு தூக்கம் வந்தா பூஜை வாங்கிட்டு இருக்கா படுத்து? யாரு இந்த தெய்வம்? யாருக்கு குலதெய்வம்? எல்லாத்துக்குமே குலதெய்வமா இருந்தாலும் நம்மளுக்கு வாய்ப்பு அளித்தா இருப்பாரு. இன்னைக்கு திருவிழா நடந்திருக்கா இருப்பாரு வெங்கடாச்சலம் மாமன் மேஸ்திரி அவர்களுக்கு குலதெய்வம் எப்படி படுத்திருக்கு, ஆத்தங்கர ஓரத்தில் எப்படி படுத்திருக்கா? அந்த அம்மாவுக்கு கை வழங்கு கால் வழங்கு தெய்வம். எல்லா தெய்வத்தை கூப்பிட்டு அழைத்தாலும் இந்த ஊரை நரசிங்கபுரத்தை காக்கக்கூடிய தெய்வம் என்ன தெய்வம்? இந்த ஊரை காக்கக்கூடிய தெய்வம் என்ன தெய்வம் காத்துக்கிட்டு இருக்கிறா? அம்மா பாஞ்சாலி துறவதா காத்துக்கிட்டு இருக்குது. இந்த அம்மா துறவதை எப்படி அப்படி தெய்வம்? தாயா பாஞ்சாலி எப்படி அப்படி தெய்வம்? அந்த பாஞ்சாலி எதுக்கு பிறந்தா? இந்த பாஞ்சாலி அம்மா துறவதி அம்மன் எப்படி கூப்பிடணும்? ஆயால துறவதி அம்மா அடியம்மாக்கி நீ பிறந்தவாளா தந்தையா அக்கினியில் பிறந்தவளை அரணாரின் தங்கையால பிறந்தவளை நீலவரணன் தங்கையால பம்ப பூசாரி அம்மா எப்படி பிறந்தா? தாயா எப்படி பிறந்தா? அக்கினியில் பிறந்தவளை அரணாரின் தங்கையால நெருப்புல பிறந்தவளை நீலவரணன் தங்கையால யாரும் நரசிங்கபுரத்தை காப்பாற்றக்கூடிய துறவதி அம்மன். அந்த துறவதி அம்மா சாதாரண தெய்வமா? தாயா எப்படி கல்யாணம் பண்ண தெரியுமா? மகமாயி வேலையில ஐவர மாலையிட்ட அழியாத பாஞ்சாலி பத்தினிய பழுதுபடா உத்தரிய மலையனூர் அங்கு கொண்டு திரௌபதி அம்மா வேலையில எப்படி வருவான்னா உனக்கு சந்தான கட்ட வச்சியா திரிய வச்சியா ஆதியான மகமாயே வேலையில மலையனூரா ஆதியான மலையனூரா எப்படி வருவாங்க?